என் கஸ்டமர் வந்து இந்த சாரிய அவங்க பையன் கல்யாணத்துக்கு வாங்குனாங்களாம். பட் 2, 3 வாட்டி தான் வேர் பண்ணியிருக்காங்களா, அதுக்குள்ளேயே இந்த சாரி வந்து டேமேஜ் ஆயிடுச்சாம். ஒரு குட்டி ஓட்டை மாதிரி ஆயிடுச்சு. இதனால தான் என்னால் கட்ட முடியல. இது கட்டினாலும் கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் சைடு தான் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து அவங்க பேத்திக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஸோ நான் அதான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4 வயசு பேபிக்கும் ஒரு 10 வயசு பேபிக்கும் தான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஹேண்டுக்கு வந்து பஃப் ஹேண்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். பேக்குக்கு வந்து இன்விசிபிள் ஜிப் கொடுத்து ஹிப்புக்கு வந்து ப்ளீட்டட் மாடல் கொடுத்துருக்கேன். ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஃப்ளீட் வந்து அயர்ன் பண்ணுறீங்களே போயிடுமான்னு நிறைய பேர் டவுட் படுறீங்க. இந்த ஃப்ளீட் வந்து போகாது. எவ்வளோ கலைச்சி விட்டாலும் அதே நிலைமைக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.